Hi everyone, welcome to Marmol Kitchen. இன்னைக்கு வீடியோல வந்து இப்போ ஏப்ரல் 2024 ல இருந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஸ்கீம்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் ரேட்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில ஸ்கீம்ஸ்க்கு வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. சோ போஸ்ட் ஆபீஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் ரேட் அப்படினு சொல்லி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ரீசன்ட்டா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஏப்ரல் மந்த்க்கு வந்து கண்டிப்பா ஃபைனான்ஷியல் இயர்ல இன்ட்ரஸ்ட் ரேட்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். அத பத்தி வீடியோ போடுங்கன்ட்டு அதுக்காக போஸ்ட் பண்ணிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் பிளேலிஸ்ட்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் பற்றி டீட்டெயிலாக தனித்தனியாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் கிசான் விகாஸ் பத்திரம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றியே தனியாக அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோ இருக்கும், அதில் போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து பணத்தை டபுள் பண்ணலாம், டபுள் ஆக்கலாம், அந்த மாதிரியான ஸ்கீம்ஸு. முக்கியமாக லேடிஸ்க்கான இந்த மகிழா சம்மான் சேவிங்ஸ் ஸ்கீம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்தது. 2 வருஷம் பிளானில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5 ஃபார் 2 இயர்ஸுக்கே கிடைக்கிது. இந்த மாதிரி ஸ்கீமில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ மொத்தம் 9 ஸ்கீம் இருக்குது. அது வந்து நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். 9ல் 3 தான் பார்த்திங்கன்னா நம்ம மாதம் பணம் கட்டுற மாதிரியான ஸ்கீம்ஸ். மந்த்லி சேவிங் ஸ்கீம்னு எழுதியிருக்கேன். ரெக்கரிங் டெபாசிட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், செல்வமகள் சேமிப்பு திட்டம். இதுதான் வந்து சுகன்யா சம்ருத யோஜனா. ஸோ அது 3ல் மட்டும்தான் மாதம் நம்ம கொண்டு போய் பணம் கட்ட முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் ஸ்கீம் மிச்சம் 6மே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லம்பாக அமௌண்ட்டு சேர்ந்துருச்சு, நம்ம கையில் காசு இருக்குது, அது செலவாயிடும், அந்த காசை வச்சு நமக்கு ஒரு வட்டி வந்தால் போதும், அதாவது அசலும் அப்படியே இருக்கணும், நமக்கு மாதம் வட்டி கிடைச்சா நல்லது அப்படின்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து நான் தனியாக பிரிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டேர்ம் டெபாசிட் அப்படின்றது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். இந்த மகிழா சம்மான் சேவிங்ஸ் ஸ்கீம் ஃபார் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட்டை போட்டுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு நமக்கு வட்டியோட சேர்த்து அந்த டெபாசிட் அமௌண்ட் வரும். அப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், இது 5 வருஷத்துக்கான ஸ்கீம். கிசான் விகாஸ் பத்திரம்னு சொல்லுவாங்க, இது 115 மாதம், அதாவது 9 வருஷம் 7 மாதம். அப்புறம் மந்த்லி இன்கம் ஸ்கீம், இதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கீம். இதில் வந்து ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு மாதம் நம்ம வட்டி வாங்கி நிம்மதியாக இருக்கலாம், அந்த அசலும் அப்படியே இருக்கும். ஸோ அதை பற்றி இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், இது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்னா உங்களுக்கு 58 வயசுக்கு மேலே இருக்கவங்க சீனியர் சிட்டிசன் கீழே வருவாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கையில் இருக்குது, எதாவது அமௌண்ட் வந்திருக்குன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அசலுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் வட்டி வாங்கி அந்த வட்டியை செலவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்ஐஎஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமும் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம் ஆப்பில் நான் நிறைய பணம் சேமிக்கிற சம்மந்தப்பட்ட புக்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டனால இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ குக்கு எஃப்எம்ன்றது ஒரு ஆப்பு, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புக்ஸ் வந்திருக்கு. பணம் சம்பந்தப்பட்டது, சேவிங் ஸ்கீம்ஸ். இப்போ நீங்க ரீசெண்டா கமெண்ட் செக்ஷன்ல கேட்குற டவுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி எல்லாம் கூட புக் இருக்கு. அதுல ரீசெண்டா இப்போ நான் கேட்டு முடிச்சது ஃபேஸ் யுவர் ஃபியர் அப்படின்ற ஒரு புக். அதாவது ஒரு வருஷத்துக்கு நாம எப்படி பட்ஜெட் போடணும், எப்படி வந்துட்டு நம்ம அந்த வருஷத்தை கவலை இல்லாம கடக்கணும். அதுவும் இப்போ ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆனனால ஏப்ரல் டு ஏப்ரல் இந்த ஒரு வருஷத்தை நம்ம பயப்படாம நம்ம இன்கம் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அதுல சொல்லியிருக்காங்க. அல்லாம நீங்க நிறைய பேர் வந்து அடிஷ்னல் இன்கம்க்கு என்ன பண்றது அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த புக்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருமானம் நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எப்படி ஈட்டலாம் அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலான டிப்ஸ்ல பேசியிருக்காங்க. ரொம்ப நல்ல புக்கு. இதுல பாத்தீங்கன்னா 11 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் தான் வரும். மோஸ்ட்லி வீட்ல இருந்து காலேஜ் போகும்போது, காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது கேட்கிற புக்ஸ் தான் இதெல்லாம். லாஸ்ட் வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, நீங்க எப்பதான் மேடம் இந்த புக் எல்லாம் கேட்பீங்கன்ட்டு. இது ஆடியோ புக் தானே, நம்ம சும்மா காதுல வந்து ஆட்டோப்ஸ் போட்டுட்டு வீட்ல சமைச்சிட்டே கூட இந்த புக் எல்லாம் கேட்கலாம். உட்கார்ந்து பார்க்கணும் அப்படி அவசியம் இல்லை, அதுக்காக சொல்றேன். இன்னொரு புக் பாத்தீங்கன்னா கப்பல் சம்பந்தப்பட்ட புக். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்றதுக்கு என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணணும், ப்ராக்டிக்கலான டிப்ஸோட சொல்லியிருக்காங்க.
இந்த புக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து டவுட் கேட்குறாங்க. 10 எபிசோட்லயுமே ஒருத்தர் வந்து அ அன்றாட வாழ்க்கையில ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், முக்கியமா கல்யாணம் பண்ணும்போதே கடன்ல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு மேரேஜுக்கு வந்து ஹஸ்பண்ட் லோன் எடுத்திருப்பாரு. இல்ல அவர் ஒரு எஜுகேஷனல் லோன்ல இருப்பாரு. வேலை கிடைச்சிருக்கும். வேலையில இருக்கும்போது கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்ப அந்த எஜுகேஷன் லோனையும் கட்டணும். அதே சமயம் கல்யாணத்துக்கு வாங்குன கடனையும் கட்டணும். இப்ப புதுசா மேரிட் லைஃப்குள்ள என்டர் ஆறாங்க. அதுக்கப்புறமா குழந்தை, அப்புறம் சொந்த வீடு, அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணணும்? சப்போஸ் கடன்ல போய் மாட்டிக்கிட்டா, அதுலேருந்து எப்படி வெளிய வரதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் வந்து இதுல நெறைய டிப்ஸ் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயா கேட்க முடியுது. இதே ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ட போய் நம்ம பேசணும்னா, நம்ம மினிட்ஸ்க்கு வந்து பேமெண்ட் குடுத்து பேசணும். இந்த மாரி அட்வைஸ் எல்லாம். இந்த புக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு பிராக்டிகலான டிப்ஸா தான் சொல்லியிருப்பாங்க. ஈஸியான டிப்ஸ் தான் இதுலயும் இருக்கு. இந்த புக்கையும் நான் சஜெஸ்ட் பண்றேன். இப்ப குக்கு எஃப்எம் ஆப்ல நீங்க உள்ள என்டர் ஆன உடனே இது காட்டும். 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 மாசத்துக்கு 249. நீங்க வந்து எபிசோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கேட்க விரும்புறீங்க அப்படின்னா மட்டும் தான் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ₹2 மட்டும் நீங்க Google Payல பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 7 டேஸ்க்கு உங்களுக்கு ஆப்ல இருக்கிற எல்லா புக்ஸும், எல்லா எபிசோடும் ஃப்ரீயா கேட்டுக்கலாம். சப்போஸ் 7 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா, நீங்க போயிட்டு அந்த Google Pay டிரான்சாக்ஷன் பேஜ்ல ஆ ஆட்டோ பே ஆப்ஷன் இருக்கும். அத வந்து நீங்க கேன்சல் பண்ணிறலாம். ஸோ இப்ப வந்து அது ₹249க்கு வந்து பெர்மிஷன் கேட்கும். ஆனா உங்களுக்கு டிடக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, ₹2 தான் டிடக்ட் பண்ணும். 7 நாளைக்குள்ள நீங்க எப்ப வேணா அத போயிட்டு கேன்சல் பண்ணிறலாம். உங்களுக்கு வந்து தொடர்ந்து கேட்க விரும்புனீங்கன்னா மட்டும் தான் 7 டேஸ்க்கு அப்புறமா அது ₹249 உங்க அக்கவுண்ட்ல இருந்து டிடக்ட் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கு எஃப்எம் ஆப் டவுன்லோட் லிங்க் குடுத்துருக்கேன். அத டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான புக்ஸ வந்து நீங்க கேட்கலாம். ஃபஸ்ட்டு மந்த்லி மணி சேவிங் ஸ்கீம், அதாவது மாதம் மாதம் நம்ம ஒரு அமௌண்ட் கட்டினா அந்த டென்யூர், அதாவது எவ்வளோ வருஷத்துக்கான ஸ்கீம், அது அந்த டென்யூர் முடிஞ்சு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரெக்கரிங் டெபாசிட்டில் மாதம் ₹5000 கட்டுறோம் அப்படின்னா இது 5 வருஷத்துக்கான ஸ்கீம். ஸோ மாதம் மாதம் 5000 கட்டுறோன்னா 5 வருஷம் கழித்து நம்ம எவ்வளோ கட்டி முடிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ₹3,00,000 கட்டி முடிச்சிருப்போம். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. 6.7% தான் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹56,830 கிடைக்கும் வட்டி. ₹3,00,000 நம்ம கட்டுவோம். 56,000 சில்லறை வந்து வட்டியாக கிடைக்குது. 5 வருஷம் கடைசியில் நமக்கு ₹3,56,000 கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இது கம்மி தான். இதை விட பேங்க்லலாம் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் கட்டலாம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டலாம். இதை இப்போ டீட்டெயிலாக வீடியோ இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ஸ், லேடிஸ், குழந்தைங்க பேரில், இல்லை சிட்டிசன்ஸ், சீனியர் சிட்டிசன் யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் வட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது நிறைய பேர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் போட்டு இந்த கேல்குலேஷன் தப்புன்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக சொல்கிறேன். ரெக்கரிங் டெபாசிட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிபிஎஃப்பும் செல்வமகள் சேமிப்பு திட்டமும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு வட்டி, கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 15 வருஷம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நான் சும்மா மாதம் மாதம் ₹5000 மாதிரி எழுதியிருக்கேன். இல்லை மேக்ஸிமம் அலோடு லிமிட் பார்த்தீங்கன்னா பெர் ஆனம் வந்து ₹1,50,000 மேலே கட்ட முடியாது. ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1,50,000 தான் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. ஏன்னா இதுக்கு வட்டி ஜாஸ்தின்றனால அதுக்கு மேலே டெபாசிட் பண்ண முடியாது. நான் சும்மா மாதம் ₹5000 கட்டுறதை எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இதில் எப்படி வேணால் கட்டலாம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, எந்த அமௌண்ட் வேணாலும் மாற்றி மாற்றி கட்டலாம். ரெக்கரிங் டெபாசிட் மட்டும்தான் ஒரே அமௌண்ட். இப்போ என்ன அமௌண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே தான் கட்டணும். ₹1000 ₹1000 தான் கட்டணும். பட் இந்த 2 ஸ்கீமு எப்படி வேணால் நீங்கள் மாற்றி மாற்றி கட்டலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து 15 வருஷத்தில் எவ்வளோ கட்டி முடிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ₹9,00,000 கட்டி முடிச்சிருப்போம். பிபிஎஃப்க்கு வந்து இப்போதைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1, இது சேம் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு கூட்டு வட்டி கொடுக்கறதுனால நம்ம ₹9,00,000 தான் கட்டியிருப்போம். வட்டி மட்டுமே ₹6,77,800 சில்லறை வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ₹9,00,000 கட்டுறோம், ₹6,00,000 வட்டி கிடைக்கிது. மொத்தமாக நமக்கு வந்து 15 வருஷம் கழித்து ₹15,77,820. ஸோ கிட்டத்தட்ட டபுள் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இதுவும். இது ஒரு நல்ல ஸ்கீம், யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். செல்வமகள் சேமிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கான ஸ்கீமு.
இதை பற்றி டீட்டெயிலாக நான் 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம 15 வருஷத்துக்கு பே பண்ணுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, மாதத்துக்கு கிடையாது. ஸோ 15 வருஷத்துக்கு பே பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம நிறுத்திடணும். ஆனால் ஸ்கீம் வந்து 21 வருஷத்துக்கு, மிச்சம் இருக்கிற 6 வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து நமக்கு வட்டி கொடுக்கும். பிபிஎஃப்பும் செல்வமகள் சேமிப்பு திட்டமும் நீங்கள் பேங்க்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டுமே சேம் தான். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வட்டி கொடுக்குது. அதனால் நீங்கள் எதில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 1.5 எனக்கு சரியாக தெரியல. ஐ திங்க் 1.5 தான் நினைக்கிறேன். அப்போது வந்து சும்மா நான் எழுதியிருக்கேன், மாதம் 5000 ரூபாய் கிடையாது இது. நீங்கள் வந்து மாதம் 1000 ரூபாய் போடலாம், 500 ரூபா போடலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அது மாதிரி மாற்றி கட்டலாம். ஆனால் வருஷத்துக்கு மேக்ஸிமம் அவங்க அலோவ் பண்ணுறது 1.5 லட்சம். அதுக்கு மேலே கட்ட முடியாது. அதுக்கு மேலே கட்டினீங்கன்னா அதுக்கு வட்டிக்கு வராது. ஸோ எப்படி வருஷத்துக்கு வருஷம்னா ஏப்ரல் டு ஏப்ரல் தான் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 9 lakhs கட்டி முடிச்சிருக்கீங்க, சப்போஸ் 15 வருஷத்தில் 9 லட்ச ரூபா கட்டி முடிச்சிருக்கீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். இதே இருக்கலே ஜாஸ்தி வட்டி 8.2% வட்டி கொடுக்குறாங்க. கூட்டு வட்டி அப்படின்றனால நமக்கு வந்து நாம் கட்டினது 9 லட்ச ரூபா தான். கவர்மெண்ட் வந்து 18,73,000 ரூபா கொடுக்குது. இல்லை நடுவில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களோட படிப்புக்காக 10th 12th முடிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை வந்து விட்ரா பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 21 வருஷம், அதாவது ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி 21 வருஷம், பொண்ணுக்கு வந்து 21 வயசு அப்படி இல்லை, 21 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம விட்ரா பண்ணும்போது, நடுவில் விட்ரா பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து 27,73,000 ரூபாய் கிடைக்கும். நம்ம கட்டுறது 9 லட்ச ரூபா தான். ஆனால் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ கொடுக்குது. எதுக்காகனா பெண் குழந்தையோட கல்விக்காகவும் திருமணத்துக்காகவும் கொடுக்குது. கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதனால தான் இந்த கேல்குலேஷன் வருது. நீங்கள் கூகுளில் கூட போயிட்டு செல்வமகள் சேமிப்பு திட்டம் கேல்குலேஷன் போட்டு எந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி மாதம் எவ்வளோ கட்டுறீங்க, வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறீங்கன்ற டீட்டெயில் என்ட்ரு பண்ணிங்கன்னா 21 வருஷம் கழித்து உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும்னு உங்களுக்கு வந்து கூகுளில் காட்டும். ஸோ இதுதான் வந்து கேல்குலேஷன். நான் வந்து அது செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக டெபாசிட் ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்துடலாம். நான் சும்மா இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றக்காக. இந்த ஸ்கீம் எல்லாமே நம்மக்கிட்ட லம்பாக ஒரு அமௌண்ட் இருக்குது, நமக்கு வந்து அதுலேருந்து மாதம் வட்டி, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வட்டி, இல்லை வந்து அப்படியே பணத்தை டபுள் ஆக்கணும், எங்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, அது அப்படியே 2 லட்ச ரூபாயை மாற்றணும், அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்னு வச்சுக்கலாம் அதை. ஸோ டேர்ம் டெபாசிட்ன்றது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 1 வருஷம், 2, 3, 5 அந்த மாதிரி போடலாம். நான் 5 வருஷத்துக்கு எழுதியிருக்கேன். 1 வருஷத்துக்கு போடலாம், 2 வருஷம், 3 வருஷம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 77,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி தொகை கிடைக்கும். நீங்கள் வந்து 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3,85,000 சில்லறை வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறது 10 லட்சம், உங்களுக்கு வந்து 10 லட்சம் ப்ளஸ் வட்டி 3,85,000 சில்லறை. அப்போ டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா 13,85,670 ரூபா கிடைக்கும். ஸோ அடுத்தது தான் இந்த லேடிஸ்க்கான ஸ்கீம். இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. மகளிர் சம்மான் சேவிங் ஸ்கீம், லேடிஸ் மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 2 வருஷத்துக்கான டென்யூர், அதுக்கு கம்மியாகவும் போட முடியாது, அதுக்கு ஜாஸ்தியாகவும் போட முடியாது. மேக்ஸிமம் அலோடு லிமிட் வந்து 2 lakh. சரிங்களா, 2 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே இல்லை. 2 வருஷத்துக்கே 7.5. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் 5 வருஷத்துக்கு போட்டாலே 6.9 தான். ஆனால் 2 yearsக்கே வந்து 7.5 வந்து ஒரு நல்ல ஸ்கீமு. இதுலேயும் கூட்டு வட்டி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் வந்து 32,000 ரூபாய் கிடைக்கிது. 2 லட்ச ரூபா போட்டோன்னா 2 வருஷத்தில் 32,000 ரூபாய். அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து 16,000, கிட்டத்தட்ட 1000 சில்லறை வந்து வட்டியாக வருது. ஆனால் நம்ம நடுவில்லாம் விட்ரா பண்ண முடியாது, வட்டியும் எடுக்க முடியாது, அசலையும் எடுக்க முடியாது. அப்படியே 2 yearsக்கு விட்டால் தான் இந்த வட்டி கிடைக்கும். அப்போது 32,000, அப்போ 2 லட்ச ரூபா போட்டிருப்போம். 2 வருஷம் கழித்து நமக்கு 2,32,000 ரூபாயா திரும்பி கிடைக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு எல்லா பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இப்போ இருக்குது. நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ஸ்கீம் தான். இது வந்து 5 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். 10 லட்ச ரூபா போட்டோம் அப்படின்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.70% இப்போது. ஸோ இப்போது வந்து 7.70 அப்படின்றனால 5 yearsல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டுமே 4,49,000 ரூபா. ஸோ 10 லட்ச ரூபா போடுறோம், கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா அளவுக்கு நமக்கு வட்டி கிடைக்கிது. அப்போது டோட்டலாக 5 வருஷம் கழித்து நம்ம போட்டது 10 லட்சம், நமக்கு 14,49,000 சில்லறை வரும்.
49,000 சில்லற வரும். நான் அப்படியே 49,000 ரவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். கிசான் விகாஸ் பத்திரமாவும் பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஸ்கீம் தான். ஆனால் டென்யூர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 9 இயர் 10 months அப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 9 இயர் 7 monthsக்கே பார்த்தீங்கன்னா 7.5% வட்டி. ஸோ இந்த ஸ்கீமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அமௌண்ட் டபுள் ஆகும். 1 lakh போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 lakh கிடைக்கும். 5 lakh போட்டிங்கன்னா 10 lakh டபுளாக கிடைக்கும். 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது 115 மாதம் 9 வருஷம் 7 மாதத்துக்கு அப்படியே விட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே டபுளாக கிடைக்கும். நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது அப்படியே டபுளாக கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டு. அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கான ஸ்கீம். 10 லட்ச ரூபா சும்மா நான் எழுதியிருக்கேன் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8.2. அந்த மகிழ சமான் சேவிங் சர்டிஃபிகேட்டில் நமக்கு வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டமில் 8.2 இருந்தது. சீனியர் சிட்டிசனில் 8.2 இருக்குது. ஸோ இருக்கலே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் அண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தான். இது 2 தான் 8.2 வருது. அடுத்ததாக வந்து மகிழ சமான் 2 இயர்ஸ்க்கே 7.5 கொடுக்குறாங்க. இந்த 3 ஸ்கீமுமே இருக்கலே ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறோன்னா எவ்ரி குவார்ட்டர், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை 20,500 ரூபாய் வட்டியாக நம்ம போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிக்க முடியும். மாதம் இதில் வட்டி வாங்க முடியாது. இதில் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்க முடியும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து 4 தடவை வாங்கியிருப்போம் ஒரு வருஷத்தில். அப்போ ஒரு வருஷத்துக்கு 80,000 சில்லற வந்து வட்டி மட்டுமே, இந்த அசல் அப்படியே இருக்கும். அப்போ வருஷம் நமக்கு 80,000 சில்லற வந்து வட்டி வந்துகிட்டே இருக்கும். 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 4,10,000 ரூபா வட்டி கிடைக்கிது. ஸோ இஃப் சப்போஸ் நான் டோட்டல் பண்ணி எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம நடுவில் போய் வாங்கிடுவோம். வாங்கலினாலும் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும், நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ 10 lakh நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், வட்டி வந்து 4,10,000 கிடைக்கிது. டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 14,10,000 கிட்ட டோட்டல் அமௌண்ட். அதாவது நம்ம போட்ட டெபாசிட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கிது. பெஸ்ட்டு ஸ்கீம் வந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் வட்டி கிடைக்கும். இது ஒரு நல்ல ஸ்கீம். சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 lakhs டெபாசிட் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை அப்பா பையன் யார் வேணால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் வந்து 9 lakhs விட ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் 10 lakh அப்படின்றனால எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறதுனால ஜாயிண்ட் அக்கௌண்ட் எழுதியிருக்கேன். இதில் 7.4% இன்ட்ரெஸ்ட். மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து MISன்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு தான் டெபாசிட் பண்ணணும், அதை விட கம்மியாக பண்ண முடியாது. ஸோ 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,167 ரூபா வந்து வட்டியாக கிடைக்கும். ஸோ இந்த 10 லட்ச ரூபா அப்படியே இருக்கும் 5 வருஷத்துக்கு. நீங்கள் மாதம் 6,167 ரூபா வாங்கலாம். பெஸ்ட்டு ஸ்கீமு. ஸோ 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,70,000 ரூபா வந்து வட்டியாகவே வாங்கியிருப்பீங்க. நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் பற்றி என்ன டவுட் இருந்தாலுமே ஒவ்வொரு ஸ்கீம் பற்றியுமே நான் தனித்தனியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, நடுவில் விட்ரா பண்ண முடியுமா, அந்த மாதிரியெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக வீடியோஸ் போட்டிருக்கேன். எந்த ஸ்கீம் பற்றி வேணாலும் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.